ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தமிழ்நாடு எல்லா வளமும் உள்ள ஒரு அற்புதமான மாநிலம். தலை சிறந்த மன்னர்களும் மாபெரும் தலைவர்களும் வாழ்ந்த பூமி. அப்பேற்பட்ட ஊர்ல தான் இன்னமும் ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, வன்முறைன்னு நடந்துகிட்டே இருக்கு. மனிதர்களை புரிஞ்சு வாழ்றவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் எஞ்சி இருக்கிற அத்தனை பேரும் சுயநலவாதியாக தான் இருக்காங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களை அடிமையாக வச்சிருந்த சமூகம் காலப்போக்கில் பெண்களை மதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் பெண்கள் மீதான மூட நம்பிக்கை மாறவே இல்லை. கணவனை இழந்த பெண் எந்த ஒரு காரியத்துக்கும் முன்னணிக்க கூடாது. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, மாதவிடாய் வந்த பெண்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்னமும் ஒரு சில கிராமங்களில் மாதவிடாய் வந்த பெண்களை சாமிக்கு ஆகாதுன்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள காட்டுப்பகுதியில் தங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சாலும், இடி இடித்தாலும், விஷப்பூச்சிகள் கடித்தாலும், காட்டு விலங்குகள் மிதித்து கொன்னாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதே இல்லை. இந்த கொடுமையெல்லாம் பெண்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அனுபவிச்சாங்கன்னு பார்த்தா இன்னமும் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் தான் வெள்ளையன் தன் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்தார். தன் மகளும் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிக்கக்கூடாதுன்னு ஊரை விட்டு வெளியேறி வேற ஒரு ஊரில் வாழ தொடங்கினார். தன் மகளை துணிச்சலாக வளர்க்கணுன்றது தான் வெள்ளையனோட ஆசை. ஹேய், என்னடி பண்ணுற? ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியாடி? என்னால் வீட்டுக்கு போய்ட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணவே முடியலடி, பயமாக இருக்குது. அடுத்து என்ன, சயின்ஸ் பீரியட் தானே, நான் வேறு ட்ராயிங்லாம் பண்ணவே இல்லைடி. நீ பிரேக் டைமில் எனக்கு ட்ராயிங்லாம் பண்ணி